ஹாய்! இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, கீரை கடைஞ்சிட்டு அகத்திக்கீரை பொரியல் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு அகத்திக்கீரை சாப்பிட்டு. நான் நெறைய தேங்காய்லாம் துருவி போட்டு பண்ணியிருந்தேன். இந்த தேங்காய் திருவும்போது தான் எனக்கு தோணுச்சு, நாங்கள் நெறையா பேர் பார்த்தீங்கன்னா, தேங்காய் துருவுறது கீழே உட்காந்து துருவுவாங்க. அப்புறம் கையில் துருவுறது இருக்கும் மிஷின் மாரி, அதில் பண்ணுவாங்க. நான் மேக்ஸிமம் கீனிட்டு மிக்ஸியில் போட்டு தான் அரைப்பேன். கொரன்னு அரைச்சிங்கன்னா, பல்ஸ் மோடில் அரைச்சிங்கன்னா போதும். ரொம்ப அரைஞ்சா ஒரு மாரி கொழன்னு ஆகிடும். நீங்கள் அந்த மாதிரிலாம் அரைச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். மேரேஜ்க்கு அப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் ஒரு தேங்காய் துருவுறதுக்கு கூட சோம்பேறித்தனப்பட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுற அப்படிலாம் சொல்லி. ஆக்சுவலி பார்க்க போனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், அதே மாதிரி ஈஸியாக செய்யணும். நான் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன். பேபி பிறந்ததுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்கேன். அந்த மாதிரி டைமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது எனக்கு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒர்க்காக தோணும். ஸோ என்னால் என்னென்ன ஈஸியாக பண்ண முடியுமோ அதெல்லாம் தான் பண்ணுவேன். மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் உரிக்கிறது, எங்கள் அம்மா அப்பா இருந்தால் தான் உரித்து வைப்பாங்க. இல்லைன்னா உரித்ததே வாங்கிப்பேன் ஸ்விக்கிலலாம். அதே மாதிரி சென்னையில் இருக்கும்போது கீரை போடுவேன். மைக்ரோ கிரீன்ஸ்லாம் நானே போட்டு வீட்டில் சமைப்போம். எனக்கு என்னமோ அதெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சுது. இந்த தேங்காய் துருவுறது, சின்ன வெங்காயம் உரிக்கிறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சண்டே ஒரு நாள் தான் லீவ் இருக்கும். ஸோ அந்த டைமில் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும்னு தோணவும் தோணாது. 9 to 5 ஜாப் போனாலே இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுறவங்களும் நிறைய விஷயம் இப்போல்லாம் பண்ணுறாங்க. நான் நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்க்குறேன், ப்ரிப்பேர்லாம் பண்ணி வைக்கிறது. பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது, நம்ம தான் வேஸ்ட்டாக இருந்துட்டோமோன்னு தோணுது. உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். பாய்.